அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா சஞ்சாரம் செய்கிறார். பொதுவா ராசிநாதன் பலமடைஞ்சிருந்தாலே நற்பலன்களை கொடுக்கும். ஆனாலுமே உங்களுக்கு இப்போ 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்க மனசுல குழப்ப நிலை இருக்கும். மன மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைக்கும், மந்தத்தன்மையை கொடுக்கும், சில விஷயங்கள்ல தடங்கல்களை உண்டாக்கும். இந்த காலகட்டத்துல அதிகம் சிந்தனை செய்யறத தவிர்த்துக்க பாருங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. 2ஆம் பாவகம், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். தனஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கும். குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும். ஆனா பொருளாதாரத்துக்கு விசேஷம்தான். ஆனா என்னதான் ராகு குடும்பஸ்தானத்துல இருந்தாலுமே அவர் அமர்ந்திருக்கக்கூடியது குரு பகவானுடைய வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால ராகு பகவான் சுபத்துவம் அடைஞ்சு சுப பலன்கள் கொடுப்பார். பெரிய கெடுதல்களை நிச்சயம் கொடுக்க மாட்டார். ஆனாலுமே என்னதான் இருந்தாலும் ராகு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது. ராகு பகவான் அந்நிய கிரகம்ங்கிறதுனால குடும்பத்துல உங்களுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ, ஆனா வெளிநபர்களுடைய அந்நிய நபர்களுடைய 3ஆம் நபருடைய தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவினை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களின் தலையீட்டை அனுமதிக்காம இருக்கிறது, தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்து வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். நம்ம பேச்சினால சில நேரங்கள்ல சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால பேச்சுல கவனம் தேவைப்படும். எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுங்க. அடுத்தவங்களுக்கு சீக்கிரமா வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா சில நேரத்துல உங்க வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்திலையும் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். செலவு பண்றதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆனாலுமே என்னதான் இருந்தாலும் 2ல ராகு பொருளாதாரத்துக்கு நல்லது. ஏதாவது செலவு வந்துகிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில பண வரவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்துல பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல மறைகிறார். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது, சுப செலவுகள் செய்யறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க. விரயமா போற செலவுகளை சுப விரயங்களா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்க கையில தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2க்குரியவன் 3ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால பயணங்கள் மூலமா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அலைச்சல் சற்று அதிகரிக்கும். ஆனாலுமே வருமானமும் அதிகரிக்கும். 3ல குரு இருக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. குறிப்பா கோயில் யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும்.
நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். உங்க ராசிநாதன் சனியும் குரு பகவான 3ஆம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமா தொழில்ல விருத்தி அடையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். 4ஆம் இடம் சுகத்தாயார் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். மாத பிற்பகுதியில அவர் விரயமோட்ச ஸ்தானத்துல அமர போறார். இப்போதைக்கு லாபஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு விசேஷம். வீடு, நிலம், மனை, பூமி, வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா முடியாம பாதியில நிக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல அதை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். நிலம், வீடு, மனை இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம். நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க இடமோ வீடோ மனையோ வாங்கலாம். இன்னொன்னு, செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து லாபஸ்தானத்துல பிருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால அந்த செவ்வாய்ங்கிறவர் பூமி காரகன், சுக்கிரன்கிறவர் வீட்டுக்கு காரகன். அப்போ இவங்க இருவரும் இணைந்திருக்கிறதுனால வீடு, நிலம், பூமி, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டம். ஆனாலுமே புதன் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல சூரியன் சேர்க்கை பெற்று மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார். பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் 12ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால நிலம் வாங்கினாலும், இடம் வாங்கினாலும், பூமி, மனை எது வாங்கினாலுமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணி வாங்குறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் 12ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கவங்க, பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனையில இருக்கவங்க இந்த காலகட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் பூர்வீகத்துக்கு காரகன், தந்தை காரகனான அந்த சூரிய பகவானும் விரயமோட்ச ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம், கவனம் தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்தாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. குழந்தை ஸ்தானமும் காதல் ஸ்தானமும் இந்த 5ஆம் இடம் தான். அப்போ குழந்தைகளுடைய நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி காதல்ல இருக்கவங்களும் நிதானத்தை கடைபிடிக்கணும். உங்க காதலில் சில மனஸ்தாபங்களும் பிரிவினைகளும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதலிக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. குழந்தைகளுடைய உடல் நலத்துல பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. படிப்புலையும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கலங்கிற ஆதங்கமும் இருக்கும். ஆனா பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு 5க்குரியவனான அந்த புதன் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்வது உங்களுக்கு விசேஷம்தான். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடக்கூடாதுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்ப 7.5 சனி, ஜென்ம சனி நடக்கிறதுனால உங்க ஜென்மத்திலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மனசுல குழப்ப நிலை, டல்னஸ் கொடுக்கும் இல்லையா? அந்த விதத்துல ஒரு சிலருக்கு வேலை நமக்கு வேணுமா, இந்த வேலை நமக்கு வேணுமா, வேற வேலை மாறிக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விட்டுறது தான் புத்திசாலித்தனம். அவசரப்பட்டு மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடாதீங்க. கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார். சூரியன் தனக்கு 6ல மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள், ஈகோ ஏற்படுறதுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சுக்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும். ஆனா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து 7ஆம் பாவகமான கலத்திர ஸ்தானத்தை, அந்த சிம்மமனைய தன்னுடைய சொந்த வீட்டை 7ஆம் பார்வையா பார்க்க போறார். அப்போ 7ஆம் பாவகம் வலிக்க போகுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு.
இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். இருவருக்கும் வேலையில ஏதாவது செட்டில் ஆக முடியலன்னா அதெல்லாம் சாதகமாகும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் அந்த கலத்தரஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கூட்டு தொழில இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ல கேது இருக்கிறதுனால சில குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். ஆனா பெரிய அளவுல எதுவும் பாதிப்பு இருக்காது, கவலைப்பட வேண்டாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன் கேது பகவான், புத்திக்காரகன் புதனுடைய வீட்டுல கேது அமர்ந்து இருக்கிறது ஒரு வகையில நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பார் கேது பகவான். மறைமுகமா உள்ளுணர்வை கொடுப்பார். சில விஷயங்கள்ல உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உங்க உள்ளுணர்வு படி நடந்துக்கங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும், ஆராய்ச்சி படிப்பு மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கும், பிஹெச்டி இது மாதிரியான படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய அமைப்பை உண்டாகும். ஆனாலுமே பணம் சார்ந்த விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் பணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. குறிப்பா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா 8ல கேது கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்து பாக்கிய சந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. பாக்கியாதிபதியான அந்த சுக்கிரனுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டுல விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும். தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குருகாரகத்தும் வரக்கூடிய சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, நீதித்துறை, சட்டம் ஒழுங்கு இது மாதிரியான தொழில இருக்கவங்களுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும். தன்னுடைய அறிவு புத்திய வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யற அனைத்து கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும். முன்னேற்றகரமான நிலை இருக்கும். கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கார். 10, 11க்குரியவனா இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. செவ்வாயுடைய வீட்டுல குரு பகவானும், குருவுடைய வீட்டுல செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். புதிய வேலை இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் செய்து வந்தா உங்களுக்கு மனசுல இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், மன சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கும். வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.